நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கடன் நல்லதா இருப்பாங்க. நல்லா சம்பாரிச்சு சூப்பரா இருப்பாங்க. ஆனா கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கடனே ஒரு கர்மாவா? அப்படிலாம் கிடையாது. கொழுப்பு. ஆமா தானே? கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யாரும் ஜோதிடர்கிட்ட போய் என் ஜாதக பிரகாரம் நான் கடன் வாங்கலாமான்னு யாரும் கேட்கறது கிடையாது. ஆமா. அப்பா யாரும் அவசரத்துக்கு கேட்கறது கிடையாது. வாங்கிடுறாங்க. எல்லாம் வாங்கிட்டு நல்லா 30, 35 லட்சம், 40 லட்சம், 1 கோடி கடன் ஆனதுக்கு அப்புறமா நாளைக்கு வீட்டை ஜப்தி பண்ண போறாங்க. இன்னைக்கு போடுறா ஜோசியருக்கு போனுன்னு போடுவாங்க. போட்டு ஒரே மாத்திரை மாதிரி ஒரே ஒரு பரிகாரம். அதுல என்னோட எல்லா பிரச்சனையும் விடிஞ்சிருந்துச்சா எல்லாமே எனக்கு கிளியர் ஆயிடும் அப்படின்னா அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா ஜோதிடர்கள் அந்த மைண்ட் செட்ல தான் மக்களை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது இட்ஸ் மித். அவங்கவுங்க தான் அவங்கவுங்க கடனை அடைச்சாகணும். யார் நீங்க பரிகாரம் பண்றீங்கன்றதுக்காக மட்டும் கடன் கொடுத்தவங்கலாம் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு கடனே வேணாப்பா எல்லாமே தர்மத்துக்கு கொடுத்துருங்கன்னு சொல்ல மாட்டான். வாங்கின கடனை கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்களா இருந்தாலும் அதானே பண்ணுவீங்க. நீங்க கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹாஷா தான் நடந்துப்பீங்க. ஆமா. சோ இப்போ அது வந்து என்னன்னா எம்பத்தி இல்லாம பேசக்கூடிய விஷயங்கள் தான். எம்பத்தி இல்லாதவர்கள் தான் ஜோதிடத்தை பரிகாரத்துக்காகவும் பலனுக்காகவும் பயன்படுத்துறவங்க.